விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்த முதல் நாளிலிருந்தே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். குறிப்பாக 2016 இதை மையப்படுத்தி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கருத்தரங்குகள் இது தொடர்பான விழிப்புணர்வு பரப்புரையெல்லாம் நாங்கள் செஞ்சோம். அப்போ இதுக்கு யாருமே பெரிய ஆதரவுலாம் இல்லை. இப்போயாவது 60 வருஷம் கழிச்சாவது இப்போயாவது காங்கிரஸ் அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியதான். இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலானது. இது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எல்லா கட்சிகளுமே திமுகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிமுகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் பார்க்கணும். இது ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கான செய்தியாக நம்ம பார்க்கக்கூடாது. அதனால் இது ஒரு கூட்டணி அமைச்சு எல்லோரும் சேர்ந்து தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு எல்லோரும் சேர்ந்து அந்த ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறது அது தவறல்ல. காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திருப்பது அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. இப்போ இன்னமும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துகின்ற கட்சிகளை அவங்க இறக்கி விடுறாங்க. அதாவது பாஜகவினுடைய ஒட்டு குழுக்கள் அப்படின்னு 2 கட்சி இருக்குது. அப்படின்னா ஒன்று விஜய் தலைமையிலான தவேகா, இன்னொரு ஒட்டுக்குழு சீமான் தலைமையிலான நாத்தாக்கா. 2மே பாஜகவினுடைய ஒட்டுக்குழு. இப்போ நாங்கள் திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துறோம் சொல்லி சீமான் சொல்கிறாரு. திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துறாரா திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துறாரா நான் மக்கள் மத்தியில் கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி சித்தப்பான்னு சொல்கிறாரு, ஒரு உறவு முறை கொண்டாடுறாரு. ஆனால் திமுகவை நீங்கள் கலைஞருடைய பேனா சிலையை வச்சா நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவர் வைக்கக்கூடிய அந்த வெறுப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கங்கள் மீதான வெறுப்பை தாண்டி திமுக மீதான வெறுப்பை தான் கட்டமைக்கிறார். அதே வெறுப்பை தான் விஜயும் திமுக மீதான வெறுப்பை தான் கட்டமைக்கிறார். ஏன்னா அரசியல் ரீதியான எதிரி திமுகவை தான் விஜய் சொல்கிறார். அப்போ 2 பேருக்குமான இலக்கு அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவது. இந்த 2 பேருக்கான இலக்கை நிர்ணயிப்பது பாஜக. திமுகவை வீழ்த்தி விட்டால் பாஜக எளிதில் அடையலாம். அப்போ பாஜகவினுடைய இலக்கை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னவோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் இங்கே பேசுகிறோம். ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவர் ஆடு மாடுகளுக்காக பேசுகிறாரு. இங்கே நீங்கள் வெளிப்படையாக தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. 2152 கோடி ரூபா நீங்கள் நிதி ஒதுக்கலை, அப்போ தான் நீங்கள் பள்ளி கல்விக்கு நிதி ஒதுக்குன்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு. அப்படின்னா இல்லை நான் தண்ணீருக்கு மாநாடு நடத்துகிறேன், மலைகளுக்கு மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களை காயடிக்கின்ற வேலையை சீமான் செய்கிறாரு. அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செஞ்சு வர்றாரு. அவர் முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுக்குழு அப்படிங்கிறது அம்பலமாகி வருகிறது என்பதனால் வருகின்ற 2026 தேர்தல் என்று நீங்கள் கேட்டது போல கட்டாயம் இந்த ஒட்டுக்குழுக்கள் அம்பலப்படுவார்கள். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் வியூகம் எப்படி இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் இத்தனை தொகுதியில தான் போட்டியிட போறீங்க. இல்லை 2026 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தலாக தான் நாங்கள் பார்க்குறோம். கடந்த முறை நாங்கள் 6 இடங்கள் பெற்று 4 இடங்களில் வெற்றி பெற்றோம். இந்த முறை நாங்கள் கூடுதலாக எங்களுடைய வலிமைக்கேற்றவாறு நாங்கள் கேட்போம். என்னை போன்ற அடிநிலையில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 இடங்கள் இல்லாது நாங்கள் இந்த தேர்தலில் நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம், என்னை போன்றவர்களுக்கு. ஆனால் இறுதியாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைமையோடு உரையாடி பேசி இதை விட கூடுதலான தொகுதியை பெறுவார் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கூடுதல் தொகுதி கேட்பது எங்களுக்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக, தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக நாங்கள் கூடுதல் தொகுதி கேட்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்று போகின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல, சட்டமன்றத்தில் களமாடுகின்ற கள போராளிகள், வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்ல.
நாங்கள் கூடுதலாக கேட்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்கு உரிமைகளுக்காக போராடுவதற்காக நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் 26 வந்து பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகள் முன்னே எப்போதை விட மிக மோசமான பயங்கரவாதத்தை, மதவெறியை, சாதிய வெறியை கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதை தடுப்பதற்கான ஒரு வலிமை சமரசமற்ற ஒரு கொள்கை போராளிகள் விடுதலை சிறுத்தைகள் என்பதனால், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பதனால் நாங்கள் இந்த கூடுதல் தொகுதி கேட்கிறோம், எங்களுக்காக அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.